கடகத்தில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் த பீப்புள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல காரியங்கள் நிறைய ஃபிக்ஸ் ஆகும். 60 நாட்கள் இந்த குரு புஷ்ய யோகத்தில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிறது கஷ்டம்தான். ஏன்னு கேட்டால் இந்த 60 நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடணும். குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு கண்டிப்பாக வெளிநாடு வேலை வாய்ப்பு அமைந்தே தீரும். அப்பா, தாத்தா, முத்தாத்தா வம்சா வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் எதாக இருந்ததுன்னா இப்போ உங்கள் கையில் வரும். ஸோ அவங்க ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். கடகத்துக்கு அருமையான 60 நாட்கள். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான அற்புதங்கள் கொடுக்க இருக்கு? ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம், இனிய நமஸ்காரங்கள். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இந்த 60 நாட்கள் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உருவாக்குங்கிறதுல நான் சொல்லலை, வேதாங்கம்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு மகா யோகம். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நடக்க போகிறது ஆரம்பிச்சிருச்சு. வி ஆர் லேட் பை 2 days அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே வந்து அஸ்ட்ராலஜியில் சனிக்கும் குருவுக்கும் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு விஷயம் வந்து உலகத்தில் நடக்குது அப்படின்னா சனியோடைய அட்டெம்ப்ட் இல்லாமல், சனியோடைய ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம், பார்வை இல்லாமல், சனியோடைய கோச்சார நகர்வு சம்மந்தப்படாமல் ஒரு விஷயம் நடக்காது. இப்போ குரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதுவும் குரு இப்போ உச்சஸ்தானத்தில் நம்மளே பேசியிருக்கோம் நம்ம சேனலில், குரு எப்படிப்பட்ட நல்லது பண்ணுவாங்க. அதில் பூச நட்சத்திரத்தில் குரு போகும்போது அது பேர் குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான யோகம். குரு இப்போ புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டார், விச் மீன்ஸ் ஜூன் 16th ஆகஸ்ட் 16th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 60 days 60 நாட்கள் வந்து பொற்காலம்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், அற்புதங்கள் செய்யும் 60 நாட்கள்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னு கேட்டால் இதில் வந்து ஃபுல்லாகவே நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னா ஒரு வண்டி போய் நிற்குதுமா, அந்த வண்டியை தள்ளனா தான் அடுத்த லெவலுக்கு போகும், சரியா? இப்போ தள்ளக்கூடிய நிலைமைகளில் குரு உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், ஒருத்தர் வீடு கட்டணும். இப்போ நீட்டில் ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணி லோக்கல்லேயும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். லோக்கல் நான் சொல்கிறது வெளி ஸ்டேட்லாம் போகாமல் இங்கேயே கிடைக்கும். குரு உள்ளே மாறிட்டார். குரு மாறுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் குரு உச்சஸ்தானம் பெறும்போது குழந்தைகளுக்கு சாதகமான விஷயமாக, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சாதகமான விஷயமாக, புரியுதா? இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமான விஷயமா. நீ நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கண்டென்ட்டாகவே இருக்கும். அப்போ குரு புஷ நட்சத்திரத்தை தாண்டாருன்னா இந்த 60 நாட்கள் ஏகப்பட்ட பேருக்கு 6 விதமான நல்ல பலன்கள் நடக்கும். 6 விதமான பலன்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ராசிக்கும். ஒரு சில பேருக்கு அருமையான ஒரு கோர்ஸில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேர் வீட்டுக்கான கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் எக்ஸிஸ்டிங் கடன் இஎம்ஐயை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி 6 விதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இதில் ஒரு 5 ராசிக்கு மட்டும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஒரு 60 நாள். அதே மாதிரி இந்த டைமில் ஆரம்பிக்கிறது எல்லாமே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம், ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னாவே அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி. ஒரு 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 இண்டஸ்ட்ரி நீங்கள் தொடங்குறீங்கன்னா இந்த டைமில் அது சராசரியாக ஒரு 12 × 5 × 5 இவ்வளோ வருஷங்கள் வந்து அதை தாங்குற மாதிரி, அந்த அளவுக்கு வந்து அவங்க வம்சாவளிகள் வந்து எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துகிற மாதிரி, இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதனால ஒருத்தருக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் கொடுக்கும். நீங்க சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல எந்த மாதிரியான அற்புதங்கள் கிடைக்கிறது? அதாவது 60 நாட்கள் இந்த குரு புஷ்ய யோகத்துல இப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில கல்யாணம் ஆகிறது கஷ்டம்தான். ஏன்னு கேட்டா இந்த 60 நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடணும், புரியுதா? அந்த கன்ஃபியூஸ் லுக் எது கொடுக்குறீங்க எனக்கு புரியல. 60 நாள் சரியான டைமிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து காலம் வேலை கனிந்து வருகிறது, கரெக்டாக நம்ம ஓகே பண்ணோம்னா பொண்ணு ஓகே ஆகிடும், பையன் ஓகே ஆகிடுவான். கடகத்தில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் த பீப்புள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல காரியங்கள் நிறையா ஃபிக்ஸ் ஆகும், கல்யாணம் ஆகும். முதல் விஷயம், குடும்பத்தில் ஒரு நபருக்கு கண்டிப்பாக, கடகத்தில் பிறந்த நபருக்கு கண்டிப்பாக கல்யாணம், கெட்டி மேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் இந்த 60 நாட்களுக்குள்ளே நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, குழந்தை பிராப்தம் இல்லையா, தங்கமான பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு கண்டிப்பாக வெளிநாடு வேலை வாய்ப்பு அமைந்தே தீரும். பூர்வீக சொத்து இருக்கு, அந்த பூர்வீக சொத்துக்கள்லேருந்து பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இப்போ ஏதாவது பேசினா தங்கச்சி ஒத்துப்பாளா, இல்லை அண்ணன் ஒத்துப்பானா, இந்த கேஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் சுமூகமாக நமக்கான ஷேர் கொடுத்தா என் கடன்லாம் அடைச்சிக்கலாம் அப்படின்னு யாராவது ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த 60 நாளில் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்.
கஷ்டப்பட்டு உழைச்சு மற்றவனுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள்ல நானே இனிமேல் சம்பாதிக்கலாம், நானே ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. ஒண்ணு. அதாவது லக்னத்த ஸ்தானத்துல குரு உச்சம் பெற்று பூச நட்சத்திரத்துல கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உடல்நிலைகள் பாதிப்பு இருந்தா கூட அது கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால பொறுத்த வரைக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தூரதேச பிரயாணம், பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கிளியர் ஆகும். அப்பா, தாத்தா, முத்தாத்தா வம்சா வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் எதா இருந்ததுன்னா இப்போ உங்க கையில வரும். யூ வில் ஸ்டார்ட் டூயிங் இட். நீங்க இப்போ உள்ள இறங்கியே தீரணும். யூ வில் பி அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நீங்க உள்ள இறங்கி பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா வரும். ஒண்ணு. நிறைய பேருக்கு மெரிட்ல கண்டிப்பா குரு உச்சபலம் பெறும்போது, குரு பூச நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்கிற மார்க்கோட பயங்கரமான மார்க்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா இடம் மாறி தான் படிக்கிற மாதிரி வரும். வேற ஊருக்கு போய் தான் படிக்கிற மாதிரி வரும். வேற ஒரு ஸ்டேட்டு கூட சம்டைம்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பேச்சுலர்ஸ் மட்டும் இல்லை, அந்த அப்டேட் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்க கூட இருப்பாங்க. வெளிநாட்டில் அப்ளை பண்ணாங்கன்னா கூட டேரெக்டாக 50% ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடச்சி அதில் போய் அவங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். கடகத்துக்கு அருமையான 60 நாட்கள். இது எப்படின்னா கமர்ஷியலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, உங்கள் உடம்பு, உங்கள் மனசு எல்லாமே அப்படியே மாறி நீங்கள் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு 60 நாட்கள். மெயினாக பண்ண வேண்டியது தான தர்மங்கள். அதில் டவுட்டே கிடையாது. அது எங்கே பண்ணணும்? மந்த்ராலயத்தில் பண்ணணும். மந்த்ராலயத்தில் துங்கபத்ரா நதி தீரத்தில், இன்ஃபேக்ட் அங்கே போய் துங்கபத்ரா நதியில் குளிக்கணும். குளிச்சுட்டு காத்தால, அதாவது 6 to 7 இந்த டைமில் மந்த்ராலய மகான் ராகவேந்திர சுவாமியை போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு உங்களால் அன்னதானத்துக்கான ஒரு பைசாவை வந்து கட்டிட்டு வாங்க. பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். லைஃப்பில் வந்து கடகராசிக்கு இந்த 60 நாள் வந்து உண்மையாகவே பொற்காலம். மன அவதி, மன சங்கடம், இந்த டிப்ரெஷன், இந்த என்னென்ன சமாச்சாரங்கள் இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகி நீங்கள் இந்த 60 நாட்களில் டெய்லி மார்னிங் 6 to 7 ஸ்பெசிஃபிக்காக இந்த சூரிய உதயம் நாழிகைன்னு சொல்லுவோம். 6:36, 6:40, 6:28 அப்படின்னு போடுவான் டெய்லி அந்த கேலண்டரில். அந்த டைமில் ஒருவேளை நீங்கள் மனசில் ஏதாவது மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் அந்த சூரியன் உதிக்கும் போது கரெக்டாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நடந்தே தீரும். அந்த அளவுக்கு இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ஒரு பொற்காலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகம். எந்த அளவுக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. நீங்கள் அங்கே போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மடங்களில் பண்ணுங்க. முடியலையா உங்கள் வீட்டு பக்கத்தில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கூட வாங்கி கொடுங்க. நல்ல ஒரு பெரிய சேஞ்சை, இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் வம்சாவழிகளே இந்த ஒரு குரு புஷ்ய யோகத்தில் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது நன்றி. கண்டிப்பா சார். நீங்க சுயதொழில், அதாவது அவர்களே கஷ்டப்பட்டு ஒரு சுயதொழில் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அது உணவு சார்ந்த ஒரு தொழிலா இருந்தா எப்படி இருக்கும்? உணவுன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. உணவு பண்ணுறது நல்லா இருக்கும். ஆனால் என்னென்னா குக்குடு ஃபுட்டாக இருக்காது. இப்போ சுக்கரன் கனெக்ட் ஆச்சுன்னா இட் ஷுட் பி அ குக்குடு ஃபுட். இது எப்படின்னா ஒரு என்ன சொல்லலாம், அரிசி குடோன் வைக்கலாம், மில்லட் ஸ்டோர் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது சுய ஜாதகங்கள் நம்ம பார்த்து தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினா இன்னும் இவர்களுக்கு சிறப்பாக? நான் உங்களுக்கு சொன்னேன், மந்த்ராலய மகான், கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை போய் பார்த்துட்டு வருவது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை ஈசிஆர் பக்கம் ஏதாவது இருந்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகளை பாருங்க, அது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? அதாவது சந்தோஷத்தின் அழிவீடு 100க்கு 100% இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு நல்லது நடக்க போகுது. கடகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய சுப விரயங்கள் ஏற்படும். அதனால நான் 80% நல்லது சொல்றேன். கண்டிப்பா நல்லா இருப்பேன். இந்த அற்புதங்கள் கொடுக்கக்கூடிய 60 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜென்ரலா இவங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது இந்த 12 ராசிகளுக்குமே கூறிய கான்செப்ட் பார்த்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் படம் பார்த்தோம்னா இதுல மெயினான விஷயங்களே குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கிறதும், புதுசாக தான தர்மங்கள் செய்யறக்கும், குரு உபதேசம் வாங்குறக்கும் ஒரு யோகா ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு வச்சுக்கிறோம். இந்த டைம்ல குழந்தை பிராப்தமானா கூட அந்த குழந்தை பெரிய அளவுக்கு, ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும். இதுல மெயினா பார்த்தீங்கன்னா அந்த குரு புஷ்ய யோகம் கனெக்ட் ஆகும்போது வாழ்க்கையில நான் பார்க்கறது கடன் தீரக்கூடிய காலமாக தான் நான் பார்க்குறேன். 12 ராசிகளுக்கும் ஒரு விதமான கடன் கண்டிப்பாக தீருங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. அதே மாதிரி சனிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன், கர்மாவிற்கான காரகன். அப்போ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான், இல்லை வேலை ஒன்று தொடங்குறாங்க, புது வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த 60 நாட்களில் நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். அதுக்கும் மேலே இதில் மெயினாக பார்க்க வேண்டியது தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது.
நல்ல பெரிய கோவில் சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறோம், இந்த கோவிலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்கள் மினிமம் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், கலியுகத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம என்டையர் பாடி வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். உங்களுக்கான கர்மா கிளென்ஸ் ஆகும். பேசிக்கலாக எப்போ பண்ண கர்மாவோ நம்ம மூளை சரியாக வேலை செய்யாது. பாதி பேருக்கு டிப்ரெஷன் காலி ஆகக்கூடிய நேரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குரு சனியை டச் பண்ணும்போது நமக்கு நல்ல புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங். அதனால் சுவாமி கிட்ட போய் நிற்கும் போது நம்ம மூளை நல்லா வேலை செய்யும், கெட்ட எண்ணங்கள் வராது, மைண்ட் டிப்ரெஷன் ஆகாது. அதே மாதிரி ஜப்ப தப்ப அனுஷ்டானங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் அந்த குரு புஷ்யம். அப்போ ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம். ஓம் நம சிவாயா சொல்லலாம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிருஷ்ண ஜபம் பண்ணீங்கன்னா க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹா. இதெல்லாம் வந்து நம்ம ஜபங்களாக செய்யும்போது ஜபம் என்ன பண்ணோம், ஜபம் அப்படிங்கிறது மனசார நீங்கள் நாக்கு உதட ஒத்தாமல் வந்து நம்ம உள்ளே மனசுக்குள்ளே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா உங்கள் சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி இஸ் பேசிக்லி கிளென்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். மைண்டில் கன்றாவியான எண்ணங்கள்லாம் வரும். இங்கேருந்து அங்கே குதிக்கலாமா, அவனை போய் அடிக்கலாமா, அவனை முடிச்சிடலாமா, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே இறந்துரும், செத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கெட்ட கர்மாங்கிறது எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணணுமோ அது கிளியர் ஆகும். இப்போ என்ன நடக்கும், கரெக்டான ஒரு கேம் பிளான், கரெக்டான ஒரு வேலைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப குரு புஷ்ய யோகத்தில் தான தர்மங்களுக்கும், பெரிய பெரிய மகான்களை தரிசிப்பதற்கும், பெரிய பெரிய கோவில்களில் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறக்கும், கோவில் கட்டுவதற்கான தான தர்மங்கள் பண்ணுறக்கும், வேத பாடசாலைகள் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் தான் இந்த குரு புஷ்ய யோகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கடன் கண்டிப்பாக நிவர்த்தி. கண்டிப்பா சார், கண்டிப்பா மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த பதிவு மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேற ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூமா, நமஸ்காரம்.